பெரிய வீட்டு சின்ன மருமக டாக்டருக்கு படிக்கணும்னு மொய் விருந்து நடத்த போறாளாம். ஏண்டி அதுக்கு மொத்தமா ஆப்பு வைக்கிறதுக்கு தாண்டி நாங்க கெடா விருந்தே ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏண்டி நீயே சொல்லு, ஒரு இடத்துல கெடா விருந்து நடக்க போகுது, இன்னொரு இடத்துல மொய் விருந்து நடக்க போகுது. வர்ற கூட்டம் எல்லாம் இலவசமா கறி கஞ்சி சாப்பிடுவாங்களா, இல்ல வெறும் முருங்கக்காய் சாம்பார் கூட்டு பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு காசு வேற குடுக்கணும்னு நினைப்பாங்களா? கண்டிப்பா ஓசி பந்தில உட்காந்து கறி கஞ்சி சாப்பிடணும் நினைப்பாங்க. அப்போ இன்னைக்கு வர கூட்டம் எல்லாம் நமக்கு தான் வர போறாங்கன்னு சொல்லு. சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ்க்கு கூட்டம் குவிற மாதிரி மொத்த பேரும் நம்ம கடை விருந்துக்கு தான் வர போறாங்க. இவ எல்லாத்தையும் சமைச்சு போட்டு ஒருத்தர் கூட சாப்பிடலையே, ஐயோ ஒரு ரூபா கூட வரலையேன்னு தலையில துண்டு போட்டு உட்கார போறா. இப்படி 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க போறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? என்னடி சிரிக்கிற? நான் இப்போ பண்றதுக்கு பேரு பிச்சை இல்லங்க, கல்விக்காக உதவி வேணும்னு கேட்டு மொய் விருந்து நடத்துறேன். நான் ஒன்னும் எதுவும் பண்ணாம ஐயா அம்மா காசு கொடுங்கன்னு கையேந்து நிக்கலையே. வரவுக எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு உங்களால முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க போறேன். இதுக்கு பேரு பிச்சை இல்லங்க. உங்களுக்கு பிச்சை எடுக்கிறதுனா என்னன்னு சொல்லட்டுமா? சில பேரு தான் கூட பிறந்ததுனால நான் உங்க வீட்டு உறவுதான்னு சொல்லிக்கிட்டு எந்த உழைப்பும் இல்லாம தண்டமா ஒரு வீட்டுல உட்கார்ந்து அந்த வீட்டு உப்ப தின்னுக்கிட்டே அந்த வீட்டுக்கே துரோகம் நினைப்பாங்கல்ல, அதுதான் பிச்சையை விட கேவலமான ஒரு விஷயம். ஏய், என்ன ஜாட மாடியா என்ன சொல்லி காட்டுறியா? நான் ஜாட மாடியால சொல்லலங்க, ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். நீங்க 2 பேரும் அப்படிப்பட்ட ஜென்மங்க தான். என்னடி வாய் ரொம்ப நீளுது? உனக்கு எம்பட்ட தைரியம் இருந்தா என் கையவே பிடிப்பேன். இங்க பாருங்க, நீங்க என்ன அடிச்சீங்கன்னா ஐயோ அம்மா என்ன அடிக்காதீங்கன்னு கெஞ்சிறதுக்கு நான் ஒன்னும் பழைய தமிழ் செல்வி இல்ல. இப்ப நீங்க என்ன அடிக்க வரும்போது உங்க கைய நான் புடிச்சேன்ல, இத மீறி நீங்க என்ன மறுபடியும்